ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்துனா என்ன? நம்ம எல்லாம் ஹெல்த்துனா என்ன நினச்சிட்ருக்கோம், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னு எனக்கு அதை பற்றி நான் ஒன்று நினச்சிருக்கேன். நீங்கள்லாம் அப்படின்னா என்ன, ஹெல்த்தியாக இருக்கிறன்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு ஏன் இப்படி திடீர்னு ஞானோதயம் வந்தது, திடீர்னு ஹெல்த்தை பற்றி நான் கவலைப்படணும்னு ஏன் தோணுச்சு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் ரொம்பவே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு பேசும்போது. ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட்டுன்னா கொஞ்சம் அப்படி தானே, புதுசாக இன்டர்வியூக்கு போகிறவங்க டை ஷூ எல்லாம் கட்டிக்கிட்டு போகும்போது கொஞ்சம் உளருவாங்கள்ல திக்கி அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். எனக்கும் அப்படி தான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், போக போக மாற்றிக்கலாம். அப்புறம் ரொம்பவும் ஃபார்மலாகவும் என்னால் பேச முடியல, நான் கேஷுவலாக பேசுகிறேன். இதுலேயும் எதாவது சேஞ்சஸ் வேணுன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். சரி, இப்போது நம்ம என்ன விஷயமோ அதுக்கு வந்துடலாம். சரி, என்ன எல்லாம் லைஃப்பில் எல்லாம் நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. காலேஜ் முடித்தோம், வீட்டை விட்டு வெளியே போனோம், வேலைக்கு போகிறோம். வீட்டில் இருக்க வரையும் எல்லாம் நார்மலாக இருக்குது, நார்மலாக வெயிட் இருக்குது. நார்மலாக சொல்கிறத விட இன்னுமே ரொம்ப ஒல்லியாக இருக்கும், எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்குது. ஏன் வெளியே கடையில் சாப்பிட்றோம், டோட்டலாக லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுது. எந்திரிக்கிறது ஒரு நேரம், தூங்குறது ஒரு நேரம், கண்டபடி எல்லாம் மாறிடுது. மாறும்போது நமக்கு நம்ம பாடியும் அதுக்கேற்ற மாதிரி மாற முடியாமல் கன்ஃபியூஸ் ஆகி அதுவாக ஒன்று அசியூம் பண்ணி அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுது. இப்போது வெயிட்டு கெயின் ஆகிட்டே வருது லேடிஸ்க்கு. அடுத்தது கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு குழந்த பிறக்குது. பிறந்த உடனே இன்னும் சொல்லணுமா, இன்னும் ஜாஸ்தி வெயிட் ஆகிடுறோம். அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்க கூட மாட்டோம். கல்யாணம் பண்ணால் வெயிட் ஆகிறது தானே, குழந்த பிறந்தா வெயிட் ஏறுறது தானே, அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும், அது என்னமோ இருந்துட்டு போது விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நானும் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2வது பாப்பா பிறந்ததும் இன்னும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர் சைடு இந்த ப்ரெட்டும் பாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ப்ரெட்டாக வாங்கிட்டு வருவாங்க பார்க்க வர்றவங்கலாம். அது ஏன்னா அது ஒரு நம்பிக்கை, அது ப்ரெட்டும் பாலும் சாப்பிட்டா பாப்பாவுக்கு அதிகம் பால் கிடைக்கும்ன்ட்டு. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பிடிக்காமல் சாப்பிட ஆரம்பித்து கடைசியாக அதுவே அடிக்ட் ஆகி நிறைய ப்ரெட்டையும் பாலையும் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக எனக்கே நம்ம உடம்புன்னு சொல்கிறதோட அது கொடுக்குற எஃபெக்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. பாதம்லாம் எரிய ஆரம்பிச்சிது. என்னவோ நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, படி ஏறும்போது மூச்சு வாங்குது, இந்த மாதிரி என்னவோ நமக்கு ஆகுது அப்படின்றது அப்புறம் தான் உணர்றோம். அது குண்டாகிறோமோ, அது வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ, நம்ம எப்படி இருக்கோம் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல, வரி பண்ணுறதில்ல. நம்ம உடம்பு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, போதும் இதோட நிறுத்திக்கோ, இதோட என்னை கொஞ்சம் கவனி, நீ பாட்டுக்கு இஷ்டப்படி இருக்காத, என்னையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் உடம்பு. அந்த இண்டிகேஷனை எனக்கு கொடுத்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் வீட்டில் ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் டயபெட்டிஸ் இருந்து எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு என்னென்னவோ ஆகி அது ஒரு கதை, அதை விடுங்க. அது மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மண்டையில் அடிச்சிருச்சு எனக்கு. சரி, நம்ம என்னவோ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் டெஸ்ட்லாம் பார்த்தேன், எல்லாம் ஒன்றும் இல்லை, ரெகுலராக நார்மலாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஒரு முன்கூட்டி நமக்கு உடம்பு கொடுக்குற வார்னிங்கு. நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம எதையும் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா நமக்கு மொத்தமாக மணி அடிச்சிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் எனக்கு சரி நம்ம உடம்பை கவனிக்கலான்னு சொல்லிட்டு நான் நிறையா ரிசர்ச்சே பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்துலேயும் பார்த்தேன், யூடியூப்பில் பார்க்குறது, நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறது, எல்லாம் பார்த்து என்னடா இது நமக்கு பிரச்சனை, எப்படி நம்ம கொஞ்சம் நார்மலாக ஆகிறது, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நல்லா பார்த்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு
ஒரு 6-7 மாதம் ஆனதுக்கப்புறம் அவள் ஃபீட் பண்ணுறது கம்மியாகி நம்ம வெளியே சாலிட் ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் என் பக்கமும் கொஞ்சம் என்னோடய கவனத்தை திருப்பிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துன்னா என்ன, ஹெல்த்தியாக இருக்கிறதுனா என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, உங்கள் உடம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாது. அதாவது நம்ம உடம்பு வந்து எப்படின்னா, இப்போ ஒரு குழந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்க, அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும், உங்களை எந்த தொல்லையும் பண்ணாது விளையாடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வலியோ ஒரு பிரச்சனையோ ஏதோ பசியோ ஏதோ வரும்போது தான் உங்களை வந்து தொல்லை பண்ணும். அது மாதிரி தான் நம்ம உடம்பும், அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் உங்களை அது வந்து நோண்டும். குழந்தைங்க எப்படி நம்மளை தொல்லை பண்ணுதோ அது மாதிரி உடம்பும் தொல்லை பண்ணும். அந்த ஸ்டேஜை நீங்கள் தயவு செஞ்சு சாதாரணமாக எடுத்துகிட்டு விட்டுறாதீங்க. அந்த ஸ்டேஜை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து உங்கள் உடம்பை வெளியே நல்ல விதமாக கொண்டு வரத்துக்கான வழியை எடுங்க. உங்கள் உடம்பு இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகாமல் லைட்டாக இருக்கணும். ஓடி ஆட முடியுதா, எல்லாம் பண்ண முடியுதா, இப்போ வேகமாக நடக்க முடியுதா மூச்சு வாங்காமல், அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு 2 ஸ்டெப்பு படி ஏறுறீங்க, மூச்சு வாங்குது, மேலே ஏறி வந்த உடனே புஸ்ஸுன்னு மூச்சு வாங்குது அப்படின்னா கொஞ்சம் உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனிங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. எனக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுனா எனக்கு உடம்பு இருக்கிறது தெரியக்கூடாது. நம்ம உடம்பு நமக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம வந்து ஹெல்த்தியாக மாறலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.